Hi guys, welcome to JinuTube. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்னதான் பொட்டேட்டோ சிப்ஸ் ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவுப் பொருளா இருந்தாலுமே கூட அதை நம்ம இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருளா மாத்திட்டோம். ஒவ்வொரு வாட்டி இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடும் போதும் அது ஏன் பர்டிகுலரா இந்த ஒரு ஷேப்ல டிசைன் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லி யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிப்ஸை பர்டிகுலரா இப்படி ஒரு ஷேப்ல டிசைன் பண்றது மூலமா மட்டுமாவே பல கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஸோ இந்த பொட்டேட்டோ சிப்ஸோட அந்த ஷேப் பின்னால இருக்கிற ஒரு சின்ன மேக்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளால போலாம். ஒவ்வொரு வாட்டி இந்த சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதும் இது உடையறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனாலதான் இந்த சிப்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்குறதுக்கு ஒரு ஹைப்பர்போலாய்டு ஸ்ட்ரக்சர் அவங்க யூஸ் பண்றாங்க, பல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் முன்னமே சொன்ன மாதிரி. இப்போ இந்த ஒரு சிப்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கர்வேச்சர் இருக்கும். அதாவது இப்படி யூவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கிற இந்த கர்வேச்சரோட பேர் பாசிட்டிவ் கர்வேச்சர் அண்ட் இந்த யூ ஷேப்பில் வர்ற இந்த கர்வேச்சரோட பேர் நெகட்டிவ் கர்வேச்சர். இப்படி ஒரு 2 கர்வேச்சர் வச்சு பில்ட் பண்ண வேண்டியதுக்கு அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக பார்த்துக்க போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த பேப்பரை இப்போ பார்த்துக்கோங்க. இந்த பேப்பரை நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது என்னால் தூக்க முடியாமல் போகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பேப்பர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் இதே பேப்பரை நான் லைட்டாக பெண்ட் பண்ணி தூக்கணும்னு ட்ரை பண்ணும்போது இது அழகாக லிஃப்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அதாவது ஒரு கர்வேச்சர் ஃபார்ம் பண்ணி நான் இந்த பேப்பரை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இது லிஃப்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம இந்த சிப்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் டபுள் கர்வேச்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சிங்கிள் கர்வேச்சர் யூஸ் பண்ணியிருந்தா என்ன அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ சிங்கிள் கர்வேச்சர் மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியா பார்த்துடலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பாசிட்டிவ் கர்வேச்சர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி, சிங்கிள் கர்வேச்சர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இதை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நெகட்டிவ் கர்வேச்சர் 0 ஆயிருது. இப்போ இந்த பேப்பர் ரோலுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட்டை தூக்கி வைக்கும்போது இது தாராளமாக தாங்கும். ஏன்னா கர்வேச்சர் இருக்கு, பேப்பர் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகுது. ஆனால் இந்த கர்வேச்சரை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இது வெயிட் தாங்க முடியாத மாதிரி டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது உடஞ்சு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதனால தான் இந்த சிப்ஸில் 2 பக்கமே கர்வ் இருக்குது. இன்னும் இந்த சிப்ஸ் ஸ்ட்ராங்கர் ஆகுறதுனால நம்ம அதிக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிப்ஸை கடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, எங்க சிப்ஸ் தான் மார்க்கெட்லயே அதிக கிரன்ச்சினஸ் உள்ள சிப்ஸ்ன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம தலையில பிடிச்சு கட்டி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிப்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் லேயர்ல கன்வேயர் பெல்ட்ல இந்த சிப்ஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். அப்பவே இந்த சிப்ஸுக்கு போதுமான அளவு காத்துடைய தாக்கம் இருக்கும். அதாவது என்னன்னா, இந்த சிப்ஸ் காத்தால அடிபட்டு கீழே வந்து விழுந்து விடாத அளவுல இருக்கும். இப்ப கம்பெனிஸ் எல்லாமே ஒரு டிசிஷன் மேக் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஸ்பீட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புறாங்கன்னு வச்சுப்போமே. இவங்க என்னதான் பண்ணி ஆகணும், இந்த கன்வேயர் பெல்ட்டோட வேகத்தை தான் அதிகரிச்சு ஆகணும். ஸோ இப்படி அதிகரிக்கும் போது இந்த சிப்ஸ் கீழே விழுந்து பெருமளவுல லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல இந்த ஒரு சிப்ஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த ஹைப்பர்போலாய்டு ஸ்ட்ரக்சரோட ஏரோடைனமிக் ப்ராப்பர்ட்டி படி இந்த சிப்ஸ் ஈஸியா பறந்தெல்லாம் போகாது. இது கூட இந்த சிப்ஸை இந்த ஷேப்ல அவங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனா இருக்கு. இதனால ப்ரொடக்ஷன் ஸ்பீடும் அதிகமாகும், கம்பெனிக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகும். இந்த மாதிரியான கர்வேச்சர்ஸை நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும். உதாரணமாக நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற ஹாஸ்பிட்டல் ஷீட்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கர்வேச்சர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதனால தான் இதோடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பாக்ஸஸில் எல்லாம் கூட இந்த மாதிரியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கர்வேச்சர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதால் சின்ன அமௌண்ட்டில் ரொம்ப பெரிய வெயிட் இதால் கேரி பண்ண முடியுது. அதனால் மெட்டீரியல் காஸ்ட்டும் கம்மியாகுது. அண்ட் நிறைய ஸ்டேடியங்களை இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் கட்டுறாங்க. ஸோ தட் இதோடைய கான்க்ரீட் சைஸ் கம்மியாக இருந்தாலுமே இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இதே மாதிரியான வீடியோஸ் வரது பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாம உங்களை வந்தடையும். தேங்க்யூ.